வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 57. நாகவிஷம். முப்பெரும் பிரிவுகளாக பிரிந்து ஆழ்கடலின் பேரலைகளைப் போல திரண்டு எழுந்து சக்கர கோட்டத்தின் மீது மோதி அதை மூழ்கடித்துவிட நெருங்கிய சோழ பெரும் படையை எதிர்க்க ஆயத்தமாக கோட்டைக்குள்ளே நின்ற பிரதாபருத்திரனுக்கு 2 பெரிய ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருந்தன. அரியன் ராஜராஜன் கிழக்கு வாசலிலும் பிரம்மமாராயர் மேற்கு வாசலிலும் தாக்குவார்கள் என்று கரிகாலன் சொன்ன பொய்யால் ஏற்பட்ட ஏமாற்றம் ஒன்று. கோட்டை வாயில்களை நெருங்கியதும் அரியன் ராஜராஜன் திடீரென போர் முறையை மாற்றிவிட்டது மற்றொன்று இந்த 2வது ஏமாற்றத்திற்கான அறிகுறிகள். சோழர் படைகள் வாயிலை நெருங்கியதுமே ஏற்பட்டதை கண்ட பிரதாபருத்திரன் சற்றே பிரமித்தே போனான். சோழ படைகள் கிழக்கு தெற்கு வாசல்களில் திடீரென உட்புகும். அவற்றில் ஒரு பகுதியை உள்ளே விட்டு மீதியை கதவை மூடி தேக்கிடலாம் என்ற எண்ணத்தில் கதவுக்கு பக்கவாட்டில் மட்டுமன்றி தளத்தின் மேலிருந்து சுழற்கட்டுகளை திருப்பி கதவுகளை மூடவும் வீரர்களை நிறுத்தியிருந்தான் பிரதாபருத்திரன். ஆனால் அரியன் ராஜராஜன் போர் திட்டத்தில் ஏற்படுத்திய மாறுதலும் அவன் கையாண்ட வேறு சில முறைகளும் பிரதாபருத்திரனின் திட்டங்களை அடியோடு குலைத்தெறிந்து விட்டன. கரிகாலன் செங்கமல செல்வியிடம் சொல்லிவிட்டு போனபடித்தான் அரியன் ராஜராஜன் படைகளை அணிவகுத்து சக்கர கோட்டத்தின் பெரும் வாயில்களை அணுகினான். ஆனால் அந்த வாயில்களை தான் அணுகுவதற்கும் அந்த வாயில்கள் ஏதோ தன் படைகளை எதிர்பார்த்தவை போல திறந்ததற்கும் நேரம் சரியாக இருந்ததை பார்த்து ஒரு வினாடி தன் புறவியை சற்றென்று நிறுத்தி மற்ற படைகளையும் உட்புகாதிருக்க தன் வாளை உயர்த்தி சம்ஞை செய்தான். எத்தனையோ போர்களை கண்டவனும் ஜெயசிம்ம சாளுக்கியன் போன்ற பெரிய தந்திரசாலிகளையே முறையடித்திருப்பவனும் வெகு சூட்ச்ம புத்தியை உடையவனுமான அரியன் ராஜராஜனுக்கு அந்த கதவுகள் அத்தனை ஏற்பாட்டுடன் சரியான சமயத்தில் திறந்தது பெரும் சந்தேகத்தை அளித்தது. கரிகாலன் உள்ளே இருந்து அந்த கதவுகளை திருட்டுத்தனமாக திறந்திருந்தால் கதவுகள் மிக அவசரமாகவும் வேகமாகவும் திறக்கப்பட்டிருக்கும் என்பதையும், ஏதோ அரசர்கள் வரவேற்பதற்காக திறக்கப்படும் கதவுகளைப் போல அத்தனை நிதானமாக ஒழுங்காக திறக்கப்பட மாட்டவென்பதையும் உணர்ந்து கொண்ட அரியன் ராஜராஜன் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று முடிவுக்கு வந்ததும் அவன் உத்தரவுகளும் மின்னல் வேகத்தில் பறந்தன. உப தளபதிகளில் 3 அழைத்து சோழர் படைத்தலைவன் கிழக்கு வாயிற்கதவு மூட ஆரம்பிக்கும் வரையில் தாக்க ஆரம்பிக்க வேண்டாம் என்றும், மூடத் தொடங்கியதும் திடீரென்று உட்புகுமாறும் செய்தி சொல்லி பிரம்மமாராயரிடம் ஓர் உபதளபதியை அனுப்பினான். இன்னொரு உபதளபதியை அனுப்பி மேற்கு வாயில் படைகளுக்கு தலைமை தாங்கி நின்ற செங்கமல செல்வியை உடனே அவ்வாயிலை தாக்க கதவுகளை 10-15 யானைகளை கொண்டு நொறுக்கி உட்புகுமாறு ஆஞ்ஞாபித்துவிட்டு மற்றொரு உபதளபதியை நோக்கி 3 கோட்டை கதவுகளுக்கு மேலே தெரிந்த சுழல் சக்கரங்களை காட்டி அந்த சக்கரங்களை இயக்க வரும் வீரர்களை அம்பெறிந்து கொன்றுவிடுமாறும் உத்தரவிட்டான். அரியன் ராஜராஜன் உத்தரவுகள் கன நேரத்தில் நிறைவேற்றப்பட்டன. 3 பிரிவுகளில் உள்ள பில்லவர் கோட்டை வாயில்கள் மீதுள்ள சுழல் சக்கரங்களுக்கு அம்புகளை குறிவைத்து நின்றார்கள். தன் தந்தையைப் போலவே தங்க கவசத்தை அணிந்து அந்த போர் உடைகளிலும் பூர்ண அழகு பொலிவுற்று விளங்க வீரலட்சுமியைப் போல் புறவி மீது வீற்றிருந்த செங்கமல செல்வி பின்னால் இருந்து யானை படையிலிருந்து 10 யானைகளை கொண்டு மேல் வாயிற்கதவுகளை தாக்கும்படி தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டாள். துதிக்கையில் நீண்ட மரங்களை கொண்டு யானைகள் மேற்கு வாயிற்கதவுகளை பேரிடியாக இருப்பதை உள்ளிருந்து கேட்ட பிரதாபருத்திரன் பிரமித்து போனான். தாக்குதல் திறந்திருந்த மற்ற 2 வாயில்களிலிருந்து வராமல் மேற்கு வாயிலிலிருந்து வருவது
மாற்றத்தை அளித்தது. பிரதாபருத்ரனுக்கு மிக தந்திரசாலியான எதிரியால் தான் ஏமாற்றப்படுவதை அறிந்த பிரதாபருத்ரன் கோட்டை தளத்தின் மேற்கு புறத்தில் இருந்த வீரர்களை அம்பெய்து யானைகளை விரட்டுமாறு பணித்ததன்றி மற்ற இரு வாயில்களையும் மூடுமாறும் உத்தரவிட்டான். அந்த போர் நிலையில் எந்த தளபதியும் விடக்கூடிய உத்தரவுகள் அவைதான். ஆனால் அந்த உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் நூற்றுக்கணக்கான தன் வீரர்கள் பலியாவார்கள் என்பதையோ அந்த பலியும் வீண் பலியாகும் என்பதையோ பிரதாபருத்ரன் எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை அறியலாமென்றாலோ அதை விளக்க கரிகாலனும் அருகில் இல்லை. அவனையும் அவன் சகாக்களையும் சிறையில் அடைத்துவிட்டு பிரதாபருத்ரன் யுத்தத்துக்கு கிளம்பியிருந்தான். இப்படி பல வகையிலும் கையொடிந்து நின்ற பிரதாபருத்ரன் திடீரென தன் படைகளின் மீது மோதிய மற்றும் ஒரு பேராபத்தையும் சமாளிக்க வேண்டியதாயிற்று. அவன் உத்தரவுப்படி யானைகள் மீது அம்பு எய்ய முயன்ற வீரர்கள் கோட்டை தள துவாரங்களுக்கு அருகில் தோன்றியவுடனே அவர்களுக்காக குறிப்பார்த்திருந்த சோழ நாட்டு வில்லவர்களின் அம்புகள் அந்த துவாரங்களில் பாய்ந்தன. 3 வாயிற்கதவுகளையும் இயக்கி மூட சுழற் சக்கரங்களுக்கு அருகில் கோட்டை மீது தோன்றிய வீரர்கள் சோழ வில்லவர் அம்புகள் பாய்ந்து ஹாஹாஹாவென்று பயங்கர மரண கூச்சலிட்டு சாய்ந்தார்கள். அந்த மரண கூச்சலே அடுத்து எழுந்த பெரும் போர்க்கூச்சலுக்கு காரணமாயிற்று. மேற்கு வாயிலில் யானைகள் உக்கிரமாக மரங்களால் கதவுகளை தாக்கின, மத்தகங்கள் இடித்தன. அத்துடன் ரதங்கள் முகப்பிலும் பெரும் வாரைகளை இணைத்து புறவிகளை வெகு வேகத்தில் விட்டு கதவுகளை நொறுக்க உத்தரவிட்டால் செங்கமல செல்வி. அந்த மோதலால் கதையின் பாகங்கள் சரசரவென்று நொறுங்கிய சப்தமும் அதே காலத்தில் மற்ற இரு வாயிற்கதவுகள் பக்கவாட்டத்தில் இருந்த வீரர்களால் மூடத் தொடங்கிய கிரீச் கிரீச் என்ற பெரும் ஒளியும் அவை மூடத் தொடங்கியதும் அரியன் ராஜராஜன் செய்கை செய்ய பெரும் கோஷத்துடன் சூறாவளியால் உந்தப்பட்ட கடலை போல் உள்ளே பாய்ந்த சோழ படைகளின் பேரரவமும் எல்லாமுமாக சேர்ந்து பிரளய சப்தத்தால் ஏற்படும் பெரும் பயங்கரத்தை சிருஷ்டித்தன. மூடத் தொடங்கிய கதவுகள் கால்வாசி மூடுவதற்குள்ளாகவே வெள்ளம் போல் சோழ படைகள் உட்புகுந்து விட்டதாலும் கதவுக்கு பக்கத்தில் இருந்த வீரர்கள் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்டதாலும் கோட்டைக்குள்ளே திடீரென கடும் போர் மூண்டது. புரவிகள் மோதின, ஈட்டிகள் பாய்ந்தன, அம்புகள் பறந்தன, வாள்கள் சுழன்றன. போர் அரக்கனின் தாண்டவம் பயங்கர சொரூபத்தை அடைந்தது. சோழ வீரர்கள் திடீரென உட்புகுந்ததால் தாக்குதலின் முதற் பயனை அவர்களே அடைந்தார்கள். அவர்கள் வாளுக்கு இரையான மாசுனி வீரர்களின் தலைகள் கீழே புரண்டு எதிரிகளின் கால்களில் மிதி உண்டு கண்களும் வாய்களும் சிதைந்து இரத்தமும் சதையும் பீய்ந்து கோர சுரூபகங்களாக காட்சி அளித்தன. தலையிழந்த முண்டங்களோ இருதயம் நிற்பதற்கு முன்பாக தள்ளாடி தள்ளாடி நடந்து தடால் தடால் என விழுந்தன. அவற்றின் மார்பின் மீதும் வயிற்றின் மீதும் புறவிகள் குழம்புகளை அழுத்தி ஏறி ஓடின. மாற்றானால் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்ட பிரதாபருத்ரன் தன் பெரும் வாளை சுழற்றி கொண்டு கிழக்கு வாயிலில் அரியன் ராஜராஜனை தேடி சென்றான். அங்கு தமது பெரும் சரீரத்துடனும் இரத்தம் தோய்ந்த வாளுடனும் பிரம்மமாராயர் அவனுக்காக காத்து கொண்டிருந்ததை கண்டதும் உண்மை முழுவதும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்ததே பிரதாபருத்ரனுக்கு. கரிகாலன் தன்னை நன்றாக ஏமாற்றி விட்டான் என்பதையும் அதனால் விளைந்த அனர்த்தமே அந்த சிக்கல் என்பதையும் உணர்ந்து கொண்ட பிரதாபருத்ரன் கோபம் மேலிட்டாலும் அதனால் பயன் ஏதும் இல்லை என்பதையும் உணர்ந்து மிக நிதானமாகவே தன் படைகளை நடத்தினான். பிரதாபருத்திரனை தூரத்திலிருந்தே பார்த்த பிரம்மமாராயருக்கோ உற்சாகம் தாங்க முடியவில்லை. போரிலே இணையற்ற பராக்கிரமத்தை காட்ட வல்லவராகையால் ராஜராஜ பிரம்ம மகாராஜ் என்ற மிக மரியாதையுடன் சோழ மண்டலம் முழுவதும் அழைக்கப்பட்டு வந்த பிரம்மமாராயர் அன்று பெரும் பிரம்ம ராட்சசனை போல் தோன்றினார். அந்தன குலத்தில் பிறந்தவரானாலும் போர் வெறியை அதிகமாக உடைய பிரம்மமாராயர் தமது பெரும் குதிரையை நாலா பக்கத்திலும் சுழலவிட்டு எல்லா வாள்களையும் விட அகலமும் கனமும் நீளமும் உள்ள தமது வாளை சுழற்றி அருகே நெருங்கியவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு பிரதாபருத்ரனை நோக்கி வந்தார். வாளினால் மட்டும் போரில்
அவருக்கு திருப்தி ஏற்படுவதில்லை என்பதையும், வேலெறி வாளினால் மட்டும் போரில் அவருக்கு திருப்தி ஏற்படுவதில்லை என்பதும், வேலெறிவதில் மிகதான் ஆசையுடையவர் என்பதும் மிக பிரசித்தி என்பதையும் பிரதாபருத்திரன் அறிந்திருந்தான். ஆகையால் அவனும் மிகுந்த எச்சரிக்கையுடன் போரிட்டான். புறவியின் பக்கவாட்டத்திலிருந்து தோள்பட்டையிலிருந்து பிரம்மமாராயர் ஈட்டிகள் ஒன்றை எடுத்து பயங்கரமாக வீசிய போதும் தலை குனிந்து தப்பிக்கொண்ட பிரதாபருத்ரன் தனது வாளையும் சுழற்றி சோழ வீரர்களை வெட்டி குவித்து கொண்டு பிரம்மமாராயரை நோக்கி சென்றான். அவன் கூச்சலை கேட்ட அவன் வீரர்களும் மிக உக்கிரமாக போரிட்டு அலையாக பிரம்மமாராயர் படைப்பிரிவின் மீது மோதினார்கள். போர் உக்கிரமாவதை கண்ட பிரம்மமாராயர் ராட்சத சிரிப்பொன்றை வெளியிட்டார். அவர் முகத்தில் தெளித்து கிடந்த மாற்றார்கள் ரத்தம் அவர் இரும்பு கவசத்திலும் காலிலும் ஒட்டி கொண்டிருந்த சிறு சதை பற்றுகளும் வாளை அவ்வப்பொழுது துடைத்து திரட்டி அவர் வீசி எறிந்த சதையும் இரத்தமும் இணைந்து சிறு சிறு பிண்டங்களுமாக எல்லாவுமாக சேர்ந்து வருகிறவன் மனிதனா அல்லது பிசாசா என்று சந்தேகமுறை செய்தன. இவர் போர் முறைக்கு முற்றிலும் மாறாக இருந்தது ஆரியன் ராஜராஜனின் போர் முறை. அவன் புரவி வீரர்களின் கூட்டங்களுக்கிடையே அம்பு போல் பாய்ந்து சென்றது. அவன் கரத்திலிருந்த நீண்ட மென்மையான வாள் மின்னல் வேகத்தில் ஏதோ நெளிந்து வரும் சர்ப்பம் போல் கனவேகத்தில் சுழன்றது. அது பட்ட இடங்களிலெல்லாம் வீரர்கள் பட்டென்று சாய்ந்தனர். வாளை சுழற்றுவதிலும் கலை இருக்கிறது, அதிலும் மென்மையான ஒரு தன்மை இருக்கிறது என்பதை ஆரியன் ராஜராஜன் நிரூபித்தான். அன்றைய போரிலே வாள் தடால் தடால் என்று பாய்வதை விட எப்படி வாழைப்பழத்தில் சுருகுவது போல அதை மனித உடலில் செருகி ஆவியை குடிக்க செய்யலாம் என்பதை காட்டினான் ஆரியன் ராஜராஜன். அவன் நுழைந்த தெற்கு வாசலில் இருந்த மாசுனி வீரர்களின் அணிவகுப்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் கலைக்கப்பட்டது. உள்ளே நுழைந்த அவன் படைப்பிரிவு அவன் செய்த சைகையை ஒட்டி திடீரென்று இரண்டாக பிரிந்து தெற்கு வாயிலின் மாசுனி படையை வளைத்து கொள்ளவே எதிரிகளின் நிலைமை மிக அபாயமான கதிக்கு வந்துவிட்டது. பிரம்மமாராயணன் படையுடன் போர் செய்து கொண்டே சற்று பின்னால் திரும்பி நோக்கிய பிரதாபருத்ரன் தான் பேராபத்தில் சிக்கிவிட்டதை உணர்ந்தான். உள்ளே நுழைந்த சில வினாடிக்குள்ளாகவே அரையன் ராஜராஜன் படப்பிரிவு நாகர்களில் பெருவாரியான பேர்களை வெட்டி வீழ்த்து விட்டதையும் தன்னை நோக்கி பின்புறத்தில் அரையன் ராஜராஜன் நெருங்குவதையும் கண்டான். பிரம்மமாராயருக்கும் அரையன் ராஜராஜனுக்கு இடையில் தான் சிக்கிவிட்டதால் தனக்கு கதிமாற்றம் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்ட பிரதாபருத்ரன் திடீரென தன் படைகளை சிறிது பின்னுக்கு தகுறும்படி செய்து ஒரே முகமாக எதிரிகளை சமாளிக்க எண்ணி அதற்கேற்ப தன் வாளை உயர்த்தி இருமுறை சைகை செய்தான். அந்த எண்ணத்திலும் மண் விழுந்தது. அவன் சைகை செய்து படைகளை பின்னுக்கு வாங்க முயன்ற தருணத்தில் மேற்கு வாசல் கதவுகளை உடைத்துக் கொண்டு செங்கமலை செல்வி தனது ரதங்களுடனும் காலாட்படைகளுடனும் உள்ளே புகுந்தாள். சக்கர கோட்டத்தின் மேற்கு வாயில் வழியாக ரதங்கள் பாய்ந்து வந்தன. அவற்றுக்கு பக்கவாற்றில் சிறந்த போர் யானைகள் பயங்கரமான கூச்சலிட்டு பலரை மிதித்தன. பலரை புறவிகளிலிருந்து தூக்கி ஆகாயத்தில் விட்டு எறிந்தன. இன்னும் சிலரை பக்கவாட்டு சுவர்களில் மோதி தலையை உடைத்தன. செங்கமலை செல்வியிடமிருந்து வில்லவர்களும் ரத வீரர்களும் அரையன் ராஜராஜன் படைப்பிரிவுகளோடு இணைந்தனர். இத்தனைக்கும் சளைக்காமலே பிரதாபருத்ரன் போரிட்டான். இந்த மாதிரி போர் முறை பலவற்றை ஆயுள் முழுவதும் கண்டுள்ள அரையன் ராஜராஜன் செங்கமலை செல்வியின் படையை கோட்டைக்குள் நன்றாக புகவிட்டு எதிரி அணிவகுப்பை மீண்டும் உடைத்து விடவே பிரதாபருத்ரன் படைகள் கலைந்து சிறு சிறு கூட்டங்களாக பிரிந்து நின்றே போரிட்டன. போர் அரை ஜாமம் நேரம்தான் நடந்தது. ஆனால் எத்தனை உக்கிரமான போர்! நாகர்கள் தான் எத்தனை வீர அவசரத்துடன் போர் புரிந்தார்கள்! அந்த பிரம்மமாராயணன அந்தனா அரக்கனா அதென கோர சிரிப்பு, கோர கூச்சல்! அவர் கையில் இருந்தது வாளா அல்லது கும்பகர்ணன் தண்டாயுதமா? சக்கர கோட்டத்தின் போர் பிரமிக்கும்படியான போர். சோழர்கள் போர் தந்திரமும் வீரம் இத்தனைக்கும் பெரும் சோதனையாக வந்த போர். அந்த சோதனையில் சோழர்கள் அடைந்த வெற்றி சரித்திரத்திலும் பொறிக்கப்பட்டிருப்பதில் விந்தை என்ன இருக்கிறது? அரை ஜாமத்தில் ஒரு மாபெரும் கோட்டையின் வீழ்ச்சி என்றால் அது சாமானிய சாதனையா? ஒற்ற நாட்டின்
பேரரணாக நின்ற நாகர்களின் வீழ்ச்சி என்றால் அது சாமானிய வெற்றியா? அந்த பெரும் வெற்றி அன்று ஸ்தாபித்தான் விக்கிரம சோழிய வரையனான ஆரியன் ராஜராஜன். வீரர்களின் சேதம் அதிகம் இல்லாமலும் எதிரிகளையும் அவசியமான அளவுக்கு மேல் நாசம் செய்யாமலும் படைகளை திறமையுடன் அணிவகுத்து நடத்தியதால் அன்று கங்கை பயணத்தை தடுத்து நின்ற முக்கியமான பெரும் சுவரை இடித்து தள்ளிவிட்டான் சோழர்களின் மாபெரும் தலைவன். போர் முடிவதற்கும் இரவின் 3ஆம் ஜாமம் தொடங்குவதற்கும் சரியாக இருந்தது. போரை நிறுத்தி கடைசியாக கத்தியை உரைக்குள் போட்ட சோழர் படைத்தலைவன் காயமடைந்த வீரர்களை பாசறைக்கு கொண்டு போய் சிகிச்சை செய்யவும் தோல்வியடைந்த எதிரி வீரர்களை காவலில் வைக்கவும் உத்தரவிட்டான். இந்த வெற்றிக்கு காரண புருஷர்களில் முக்கியஸ்தனான கரிகாலனையும் அவன் சகாக்களையும் விடுவித்து அழைத்து வருமாறும் கூறினான். எதிரிகளுக்கும் கருணை காட்டும் பெரும் வள்ளல் என்று பிரசித்தி பெற்ற விக்கிரம சோழிய வரையன் இந்த உத்தரவுகளை இட்டதோடு நிற்காமல் போரில் பெரும் காயமுற்று வீழ்ந்த பிரதாபருத்திரனை அவனது மாளிகைக்கு கொண்டு போய் தனது சொந்த வைத்தியரை கொண்டே சிகிச்சையும் செய்யலானான். அந்த பயங்கர இரவின் 4வது ஜாமத்தில் சில சோழ வீரர்களின் கோஷங்கள் தவிர வேற எவ்விதமான கூச்சலும் இல்லாமல் மீண்டும் அமைதியை பெற்றது சக்கரக்கோட்டம். காலையில் வந்து கவிழ்ந்து கொள்ளும் கழுகு கூட்டங்களிலிருந்து கோட்டையை காப்பாற்ற பிணங்கள் வாரி எடுக்கப்பட்டு வண்டிகளில் போட்டு கோட்டைக்கு வெளியே மேற்றிசையிலிருந்த காட்டு முகப்பில் குவிக்கப்பட்டன. முதல் இரண்டு ஜாமங்களில் மூடி கிடந்த கோட்டையின் பெருங்கதவுகள் 4வது ஜாமத்தில் திறந்தே கிடந்தன. அந்த வாயில்களுக்குள்ளே நுழைந்த உஸ் என்ற தென்றல் பெரும் தொந்தரவு ஒரு வழியாக தீர்ந்ததற்காக ஆயாச விடுவது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. அதே சமயத்தில் பிரதாபருத்திரன் தனது மாளிகையிலே மலர் பஞ்சனியிலே மார்பு எழுந்து தாழ இதயத்தின் வேறு அருகே பாய்ந்திருந்த பிரம்ம மாராயரின் வேலின் காயம் குருதியை இடைவிடாது கிளப்பி கொண்டிருக்க படித்து கொண்டிருந்தான். அவன் காயத்தை பரிசோதித்து கல்லுலகத்தில் மருந்தை அரைத்து போட்ட வைத்தியர் இனி பயனில்லை என்பதற்கு அறிகுறியாக உதட்டை பிதுக்கினார். அதை பிரதாபருத்திரனுக்கு பக்கத்தில் நின்றிருந்த அரையன் ராஜராஜன், கரிகாலன், பிரம்மமாராயர் ஆகியோர் மட்டுமல்ல பிரதாபருத்திரனும் கவனித்தான். ஆனால் அந்த வீரன் முகத்தில் பயசாயை படர்வதற்கு பதிலாக புன்முறுவலை படர்ந்தது. பேச கஷ்டமாயிருந்ததால் கரிகாலனை அருகில் வரும்படி கையால் ஜாடை காட்டினான். அருகில் நெருங்கிய கரிகாலனை பஞ்சனையில் உட்கார வைத்துக் கொண்ட பிரதாபருத்திரன் மெல்ல உதடுகளை திறந்து, என்னை வஞ்சித்து விட்டாயே கரிகாலா என்றான். மரணப்படுக்கையிலிருந்து அந்த மாவீரனுடைய நிலையை கண்டதும் கரிகாலன் இதயமும் கரைந்தது. என்ன செய்வது மன்னவா, என் கடமை தங்களை வஞ்சிக்க தூண்டியது. சோழ பேரரசின் பிற்காலம் பெருமை விஸ்தரிப்பு எல்லாமே அந்த வஞ்சனையின் அவசியத்தை வலியுறுத்தின என்றான். இருந்தாலும் நான் உன்னை வஞ்சிக்கப் போவதில்லை. தலையை சாய் என்று தீன குரலில் சொன்ன பிரதாபருத்திரன் உதடுகளுக்காக தலையை தாழ்த்தினான் கரிகாலன். அடுத்த கணம் பிரதாபருத்திரன் வெற்றி பார்வையொன்று ஆரியன் ராஜராஜன் மீது நிலைத்தது. அதைத் தொடர்ந்து சில வார்த்தைகள் கரிகாலன் காதில் ஓதப்பட்டன. ஆரியன் ராஜராஜன் உண்மையை உணர்ந்து திக்பிரமை அடைந்தான். நாகர் படைத்தலைவன் தன் மரண நேரத்தில் சோழ பேரரசை கலக்க வல்ல ஆழகால விஷத்தை கக்கிவிட்டானே என்ற நினைப்பு ஆரியன் ராஜராஜனை அசைய ஒட்டாமல் அடித்து விட்டது. அப்படி நின்ற ஆரியன் ராஜராஜன் மீது பிரமிப்பும் குழப்பமும் கலந்து நின்ற கரிகாலன் பார்வையொன்று பதிந்தது. சரி, குடி கெட்டுவிட்டது, பேரடி சோழ பேரரசின் மீது இறங்கிவிட்டது என்று தீர்மானித்து விட்டான் ஆரியன் ராஜராஜன்.